நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றால தம்பச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் தேவி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிங்கர் தேவி அவர்களை நம்ம கொண்டாட மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய சிங்கர்ஸை இப்போ நம்ம நல்லாவே கொண்டாடிட்டு வரோம். அவங்களுடைய பாடல்கள் இதுதான் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் தேவி அவர்களுடைய பாடல்களை எடுத்துக்கிட்டோன்னா இவங்க தான் பாடினாங்கன்ட்டு இவங்களுடைய பேரை கூட மாற்றி இவங்க ஒரு சில சர்ச்சையில் சிக்கி இவங்க பாட்டியே வேணாம் அப்படின்ட்டு நிறுத்தி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இளையராஜா அவர்கள் மறுவாய்ப்பு கொடுத்து நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் பாடி அசத்திருக்காங்க. அப்படி இவங்களுடைய ஹிட்ஸ் அண்ட் இவங்க யாரு, இவங்களுடைய அப்பா யாரு அண்ட் இவங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி, இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா அவங்க இந்த இண்டஸ்ட்ரி விட்டு மறைய காரணம் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு தேவி அவர்களுடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேவி அவர்களுடைய முழு நேம், அதாவது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஷோபா சந்திரன். ஷோபா சந்திரன் அப்படின்ற பேரை மாத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கதையே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய சின்ன வயசு கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதே பாட்டு ஞானம் இவங்களுக்கு வந்திருக்கு. இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவான இசை மேதை பத்மபூஷன் டிவி கோபால கிருஷ்ணன் இவர் மூலமா தான் வந்திருக்கு. என்னதான் அப்பாவா இருந்தாலும் நிறைய பேர் குருவை நம்ம வேற ஒரு இடத்துல தான் போய் தேடுவோம். ஆனா இவங்க அவங்க அப்பாவே குருவா ஏத்துக்கிட்டாங்க. இவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் குரு கிடையாதுங்க, 2 ஜாம்பவான்களுக்கு குருவாகவும் இருந்திருக்காரு. அது யாருன்னா இசைஞானி இளையராஜா அவர்களும் இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய குருவும் இவர் தாங்க. இவரை கொண்டாடுற வகையில ஒரு ஈவெண்ட்லாம் வச்சு ரன் பண்ணியிருந்தாங்க. அதுல இசைஞானி அவர்களை பத்தி இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது தன்னுடைய மாணவ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்ட்டு இவர் வாயால அதை பெருமையா சொன்ன விதமா இருக்கட்டும். ஏஆர் ரகுமான் அவர்களை இப்ப நம்ம பாக்குற கொண்டாடுற எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்ப புள்ளியே இவர் தாங்க. இப்படி மிகப்பெரிய ஜாம்பவானுடைய மகள் தான் சிங்கர் தேவி அவர்கள். இருந்தாலுமே அப்பா இந்த அளவுக்கு பிரபலமா இருக்காரு, இவங்க அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 1984 இவங்களுடைய அப்பாவுடைய சிஷியனான இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் முதல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இசையில மட்டும்தான் இவங்க பாடிட்டே இருந்திருக்காங்க. 5 வயசுல இருந்து கர்நாடிக் சிங்கிங்கா இருக்கட்டும், டிவோஷனல் சாங்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நிறைய பாடியிருக்காங்க. அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு RR நிறைய இவங்க தான் பண்ணியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு இசைஞானி அவர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி இருந்திருக்காங்க. இசைஞானி அவர்களுடைய சிஷியை தான் இவங்க. 1984 வெளியான மோகன் ராதா அவர்களுடைய நடிப்புல அம்பிகை நேரில் வந்தாள் அப்படின்ற படத்துல கல்யாண சேலை எனதாகும் நாளை அப்படின்ற பாடல் மூலமா இவங்க அறிமுகமாகறாங்க. இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய வாய்ஸ் என்னதான் இவங்க ஒரு கிளாசிக்கல் சிங்கரா இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அதுல மிக முக்கியமான பாடல் அப்படின்னா என் ஆசை ராசாவே அப்படின்ற படத்துல இருந்து மகராசா அப்படின்ற பாடலை மலேசிய வாசுதேவன் அவர்கள் கூட சேர்ந்து இவங்க தேவா அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க. கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற படத்துல வேண்டினால் வேண்டும் வரும் தருபவனே அம்மா அம்மா அப்படின்ற பாடலை கேட்கும் போதே நம்ம இந்த பஸ்ல டிராவல் பண்ணி போற அந்த ஒரு சாங் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் இந்த பாடலை கொண்டாட மறந்த பாடல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாடல் ரொம்ப சூப்பர் ஹிட்டான சாங். ஆனா நிறைய பேர் இதை ரொம்ப பெருசாலாம் பேசல. பூவரசன் படத்துல டைட்டில் சாங்கான ஆரம்பம் நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்னத்தாயி அந்த ஒரு பாடலா இருக்கட்டும், பிரியம் படத்துல ஆதாம் ஏவாள் மூடிய நெருப்பு அப்படின்ட்டு ரொம்ப அஸ்கியான வாய்ஸ்ல ஆரம்பிச்சு அட்டகாசமா பாடியிருப்பாங்க. பொட்டு அம்மன் படத்துல இருந்து ரொம்ப தெய்வீகமா அந்த கடவுளே எழுந்து வர வகையில தான் ஊரை காக்கும் அம்மா அவ பேரு பொட்டு அம்மா இந்த ஒரு பாடல் ரொம்ப ஒரு பக்தி மயமா இருக்கும். அண்ட் பார்க்கும் போதே புல்லரிக்கிற வகையில தான் இருக்கும். அந்த படமும் சரி, அதுல வந்த ஒவ்வொரு கேரக்டரும் சரி, நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் எது அப்படின்னா நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற படத்துல இருந்து ஒத்த ரூபாயும் தார இந்த பாடல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிராமத்து கதைக்களத்தோட
எல்லா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த ஒரு பாடல் கண்டிப்பாக இருக்கும். இந்த பாடலை 3வது தான் இந்த பாடலை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஆனால் இந்த படத்துல இருந்து கொக்கி வச்சு அப்படின்ற ஒரு பாட்டாக இருக்கட்டும், இந்த பாட்டுக்கு அப்புறமா தான் சரி ஓகே இன்னொரு பாடலை தரலான்ட்டு தான் இவங்க ஒத்த ரூபாய் தாரேன் அப்படின்ற பாட்டை கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. இந்த பாட்டில் கொஞ்சம் அந்த வாய்ஸ் வேரியேஷன்லாம் காட்டியிருப்பாங்க, நிறைய எக்ஸ்பிரஷனும் வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இசைஞான இளையராஜா அவர்கள் ரெக்கார்டிங் டைம்ல இல்லாத நேரத்தில் தான் வந்துதான். அதை மறுநாள் பார்த்துட்டு இவர் கேட்டாராம், என்ன இப்படிலாம் உன்னால பாட முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ஸோ இப்படி தான் அந்த பாடல் உருவாயிருக்கு. வித்யாசாகர் அவர்களுடைய இசையில தாயின் மணிக்குடி அப்படின்ற படத்துல இருந்து 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா அப்படின்ற பாடலை ரொம்ப ஒரு லவ்வபிளா ரொம்ப ஒரு மெலோடி சாங்கா பாடியிருப்பாங்க. இந்த பாடல் இவங்க தான் பாடணும்ட்டு அர்ஜுன் அவர்கள் வேண்டி கேட்டுக்கிட்டாராம். அந்த அளவுக்கு இவங்க வாய்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால தொடர்ந்து இவருடைய படங்கள்ல அவங்கள பாட வச்சாராம். ஆனா ஒரு சில நெகட்டிவான, அதாவது பேட் டைம் நினைக்கிறேன், அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவங்க பாடின கிட்டத்தட்ட 40ல இருந்து 50க்கும் மேற்பட்ட பாடல்கள்ல இவங்களுடைய பேரே இல்லாம வேற ஒருத்தவங்களுடைய பேர் வந்திருக்கு. அதை போயிட்டு ராஜா சார் கிட்டே இவங்க கேட்டிருக்காங்க, இது போல மாறி வந்திருக்குன்னா. அப்படிலாம் இருக்காதேவா அப்படின்னு தான் கூப்பிட்டு இவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட பேச சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தான் ராசி இல்லை அப்படின்ட்டு இவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் இல்லாம நான் ஒரு பெரிய லெஜண்டோடைய மகள், நான் கிளாசிக்கல் சிங்கர், நான் அது வந்து சினிமா பாட்டெலாம் பாட மாட்டேன், சினிமாலாம் இது அதுன்ட்டு இவங்க கொச்சையா பேசினதாக ஒரு மேகசின்ல இவங்க பேசாத ஒரு இன்டர்வியூ இவங்க பேசின மாதிரி போட்டு இவங்களுடைய இமேஜை மட்டும் இல்லாம இவங்களுடைய கெரியரையே காலி பண்றதுக்காக நினைச்சு ரொம்ப இவங்க ஹர்ட் ஆகி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போற அளவுக்குலாம் இவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் ராஜா சார் 1995ல திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்குற வகையில இவங்க பொய் சொல்லலை, இவங்களுடைய வாய்ஸ் தான் அப்படின்ட்டு இவங்களுடைய பேர் எந்த அளவுக்கு வந்து ராசிலன்னு சொன்னாங்களோ அதனாலேயே சோபா சந்திரன் அப்படின்ற பேர் இங்க வந்து குழப்பத்தை உருவாக்குதுன்ட்டு தேவி நேத்தியர் அப்படின்ற பேரை மாத்திக்கிட்டாங்களாம். இவங்களுடைய ரீஎன்ட்ரியில வந்த பாடல் எதுனா ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படின்ற படத்துல இருந்து வந்தால் ராஜகுமாரி அப்படின்ற பாடல் ரொம்ப ஹிட்டான பாடல். இவங்க இளையராஜா அவர்களுக்கு மட்டுமே RRல கடலோர கவிதைகள், வைதேகி காத்திருந்தால், சிந்து பைரவி இது போல படங்களுக்கு இவங்க பாடியிருக்காங்க. அண்ட் பாரதி ராஜா அவர்களா இருக்கட்டும், கேபி சாரா இருக்கட்டும், குறிப்பா சிந்து பைரவிக்காக இவங்க அப்பாவை ஆக்ட் பண்றதுக்காக கேபி சார் கூப்பிட்டிருந்தாராம். தெலுங்கு, கன்னடம் இது போல பல மொழிகள்லயும் இவங்க பாடியிருக்காங்க. அண்ட் இவங்க பாடினதுலேயே ரொம்ப ஹிட்டான பாடல் எதுனா இரட்டை ரோஜா படத்துல ராஜா சாருக்காக அட ஏன்பா என் மாமா சம்சாரம் உனக்கு அப்படின்ற ஒரு பாடலை இவங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங்கில் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் உருவாக்குறதுக்கு பின்னாடி கூட அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா இந்த பாடலை அப்போ பாடின சுசிலாமா மாதிரி இப்போ இங்கே இருக்க இந்த பாடலை உன்னால் பாட முடியுமான்னு கூப்பிட்டு கேட்டதும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சூப்பராக வந்த பாடல் தான் இந்த பாடல். இப்படி குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா என்னதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இவங்கள பேட் டைமுக்கு கொண்டு போனவங்கள இவங்க எதுவும் பனிஷ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னல் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து தான் இப்போ நிறைய டிவோஷனல் சாங் பாடுறாங்க, நிறைய கான்சர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இவங்க தான் பாடினாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக தான் பல பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே இவங்க தான் பாடியிருக்காங்க. இந்த பாடலில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.